உலகத்தை ரட்சிக்க வந்தவர் ஒரு அரண்மனையில் இல்லை, ஒரு மாட்டுத் தொழுவில் பிறந்தார். மரியாள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் வாழ்ந்த ஒரு எளிய, தேவனுக்கு பயப்படும் ஒரு இளம்பெண். மரியாளுக்கு யோசேப்பு என்ற தச்சனுடன் நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டிருந்தார்கள். ஒரு நாள் தேவதூதர் மரியாவிடம் வந்து, நீ கிருபை பெற்றவள், பரிசுத்த ஆவியினால் ஒரு மகனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயர் வைக்க வேண்டும். அவர் உயர்ந்தவரின் குமாரன் என்று அழைக்கப்படுவார் என்றாள். மரியாளுக்கு அதிர்ச்சியா இருந்தாலும் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தாள். இதோ, நான் கர்த்தரின் அடியாள், உமது வார்த்தையின்படி ஆகட்டும் என்றாள். மரியாள் கர்ப்பமாக இருந்ததை அறிந்த யோசேப்பு கவலைப்பட்டான். மரியாளை அமைதியாக விட்டுவிட எண்ணினான். ஆனால் கனவில் தேவதூதர் தோன்றி, மரியாவை மனைவியாக ஏற்க பயப்படாதே. அவள் கருவுற்றது பரிசுத்த ஆவியினால் பிறக்கும் குழந்தை. தன் ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்க பிறந்தார் என்றார். அதன் பிறகு யோசேப்பு தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மரியாவை ஏற்றுக்கொண்டான். யோசேப்பு தாவீதின் வம்சத்தை சேர்ந்ததால் மரியாவுடன் யூதேயாவில் உள்ள பெத்லகேம் நகரத்துக்கு பயணம் செய்தான். அவர்கள் அங்கு சென்றபோது மரியாளுக்கு குழந்தை பிறக்கும் நேரம் வந்தது. தங்கைய இடம் எங்கும் கிடைக்கவில்லை. அதனால் அவர்கள் ஒரு மாட்டுத் தொழுவில் தங்கினர். அங்கே மரியாள் தனது முதற்பேறான மகனை பெற்றார்கள். மகனை துணிகளில் மடித்து மாட்டுத் தொட்டியில் வைத்தாள். அவர்தான் இயேசு கிறிஸ்து என்னும் உலக ரட்சகர், அரசராக வரக்கூடியவர். ஆனால் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார். அவர் காட்டியது ரட்சிப்பு செல்வத்தால் அல்ல, அன்பாலும் கிருபையாலும் கிடைக்கிறது என்பதே.